நாராயணா நமோ நாராயணா. எங்கு தலைப்பெய்வன் நான் எழில் மூ உலகும் நீயே, அங்குயர் முக்கண் பிரான் பிரப பெறுவான் அவன் நீ, வெங்கதிர் வச்சிறக்கை இந்திரன் முதலா தெய்வம் நீ, கொங்கலர் தன்னம் துளாய் முடி என்னுடை கோவலரே. எம்பெருமான் எல்லாமாக இருக்கிறான் என்பதை இந்த பாசுரத்தில் விளக்குறார். அவன் எல்லாமாக இருக்கிறான், எல்லா தெய்வங்களும் அவனாகவே இருக்கிறான். ஒரு எல்லாமே அவன்தான். உலகத்தை படைத்தவன், உலகத்தை சிருஷ்டித்தவன், எல்லா தெய்வங்களும் அவனாகத்தான் இருக்கின்றன என்பதையெல்லாம் இந்த பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவிக்கிறார், விளக்குகிறார். தேனொடு மதர்கின்ற குழிந்த அழகிய திருத்துழாயை தரித்த திருமுடியுடைய கோபாலனே. ஆழ்வார் பாருங்க, கொங்கலர் தன்னம் துழாய் முடி என்னுடைய கோவலனே. கொங்கு அலர் தன் அம் துழாய், அழகான குளிர்ச்சி பொருந்திய தேன் பொருந்திய அந்த திருத்துழாயை அணிந்திருக்கக்கூடிய கோபாலனே, என்னுடைய கோபாலனே. அழகிய மூன்று உலகங்களும் நீ இட்ட வழக்குத்தான். இந்த மூன்று உலகங்களையும் நீதான் படைத்திருக்கிறாய். நீ எப்படி ஆக்கவோடு நினைக்கிறாயோ அப்படித்தான் ஆக்கப் போகிறாய். அவ்வுலகங்களிலே ஞானம், சக்தி முதலியவற்றால் உயர்ந்த மூன்று கண்களை உடைய சிவபெருமான் அங்குயர் முக்கண் பிரான், சிவபெருமானும் நீ இட்ட வழக்குத்தான். சிவபெருமானையும் நீதான் படைத்தாய். அவனுக்கு தந்தையாகிய பிரம்மனையும் நீதான் படைத்தாய். உன்னுடைய நாவிக் கமலத்தில் தோன்றி 1008 இதழ் தாமரையிலே நீதான் படைத்தாய். கொடிய கிரணங்களை உடைய வஜ்ராயுதத்தை கையில் ஏந்திருக்கிறான் இந்திரன். அந்த இந்திரன் கூட முதலான தெய்வங்களும் நீ இட்ட வழக்குத்தான். அந்த தெய்வங்கள் கூட நீ உன்னால்தான் படைக்கப்பட்டன. இங்கனம் இருக்க நான் உன்னை எங்கே வந்து உன்னை சேர்வது, நான் எங்கே வந்து உன்னை கிட்டுவேன்? எவ்வளவு பெரியவனாக இருக்கிறாய். எங்கு தலை பெய்வன் நான்? வலிமை இல்லாதான் ஒருவனை, வலிமை இல்லாதவன் ஒரு வலிமையே கிடையாது, அவன் நோஞ்சானாக இருக்கிறான். இந்த வலிமை இல்லாத ஒருவனை மலையை தாங்கு, அவன்கிட்ட ஒரு மலையை கொடுத்து மலையை தாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அது அவனாலே செய்யக்கூடியமா? அவனால் செய்ய முடியுமா? அதுபோலத்தான் நானும் அப்படித்தான். ஒன்றுமே வலிமை இல்லாதவனாகிய நான் உன்னை எப்படியப்பா சேர முடியும்? எழில் மூன்று உலகும் நீயே என்பதனை மூலகு எழிலும் நீயே, மூவுலகு எழிலும் நீயே என்றால் மூன்று உலகங்களும் நீயாகத்தான் இருக்கிறாய். மூன்று உலகங்களிலும் தோன்றக்கூடிய அழகும் நீதான், எழிலும் நீயே. அப்படிப்பட்ட அந்த முக்கண் பிரான் நீ என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈஸ்வரனாலே வருகையாது ஏற்ற உண்டாவது என்ற பிரபனுக்கு நீ அதுவும் இட்ட வழக்குத்தான். இது இந்திரன் தொடக்கமான தேவதையுடைய உயர்வுகளும் நீ இட்ட வழக்குத்தான். ஆகவே உன்னுடைய உயர்வு இருக்கிறதே நான் இட்ட வழக்காம்படி ஆனாய். நீ உயர்வதற்காக மற்றவர்களிடத்திலே உயர்வுக்காக மற்ற தெய்வங்களுக்கு உயர்வு நீதான் காரணம். ஆனால் உன் உயர்வுக்கு நான் காரணமாகும்படியாக ஆகிவிட்டாயே. அவனுடைய பெருமை என்று சொல்வது, தேவர்கள் எல்லாம் நீ இட்ட வழக்கு, ஆனால் நீயோ நான் இட்ட வழக்காக இருக்கிறாய். அதான் ஆழ்வாருடைய பெருமையை. நான் என்ன சொல்கிறேனோ அதை பற்றி நீ கேட்கிறாய். எந்திரினா எந்திரி, உட்கார்னா உட்கார. ஆழ்வார்கள் சொன்ன தமிழுக்கு எம்பெருமான் அப்படி ஏவல் செய்தான். அதனாலதான் பெருமாளுக்கு என்ன பெயர் வந்தது என்றால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். என்ன சொன்ன வண்ணம்? யார் சொன்ன வண்ணம்? அடியார்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெருமாளுக்கு பேர். எல்லா தேவதைகளையும் நீ இட்ட வழக்கு, ஆனால் நீயோ நான் இட்ட வழக்காக இருக்கிறாயே. அப்படி எம்பெருமானே நீ அவ்வளவு எனக்கு பிரகாசிப்பித்தாய். இனி எனக்கு பிரகாசிப்பித்து அடியார்களுக்கு அடக்கம் உடையவராய் இருக்கின்ற அடியார்களுக்கு நீ அடங்கி இருக்கிறாய். மற்ற தெய்வங்கள் எல்லாம் உன்னை அடங்கி இருக்கிறது, ஆனால் நீயோ அடியார்களுக்கு அடங்கி இருக்கிறாயே. ஆஹா, என்ன சொல்லிட்டு உன்னுடைய அந்த நிலைமையை, உன்னுடைய எளிமையை நான் என்ன சொல்லி புகழ்வது? என்னுடைய கோவலனே என்கையாலே, என்னுடைய கோவலனே என்கையாலே அடியார்களுக்கு பவ்யராக நான் இருக்கிறாயே. அடியார்களுக்கு ரொம்ப எளிமையாய், இந்த பூனையும் பால் குடிக்குமா? அடியார்களுக்கு அருகிலே வருகிற பொழுது ரொம்ப பவ்யராக இருக்கிறாய். ஆனால் மற்ற தெய்வங்களுக்கு போகிற பொழுது நீ பெரியவராக இருக்கிறாய். அங்க அவாப்த சமஸ்த காமத்துவராக இருந்தவராகிய நீ இங்கே ரொம்ப எளிமையாக வந்து சேர்கிறாயே என்று எம்பெருமானுடைய உயர்வும் அதே சமயத்தில் அவனுடைய பணிவும் அவனுடைய எப்படி தாழ தன்னை வைத்துக் கொண்டு வருகிறான் என்ற தன்மையையும் இந்த பாசுரத்தினாலே நமக்கு ஆழ்வார் விளக்குகிறார் என்று சொன்னால் அதனுடைய பெருமையை நாம் என்னவென்று சொல்வது?